மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த ஏழரை சனியின் காரணத்தால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சனி நவக்கிரகங்களில் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாக இருக்கிறது. சூரியனிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி. எனவே சூரிய பகவானின் ஒளி சனி மீது விழுவதில்லை. எனவே சனியை இருட்டு கிரகமென்று கருதப்படுகிறது. சனி மந்த கிரகம். ஏனெனில் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு சனி 30 வருடங்களை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் சுழற்சி வேகம் அதிகம். பூமியை விட சனி கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய கிரகம். பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரங்கள், அதாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் சனி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றிக்கொள்ள 10.5 மணி நேரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. நவக்கிரகங்களிலேயே ஈசானிய பட்டம் பெற்றவர் சனி மட்டும்தான். ஏனெனில் உங்களுக்கு பல்வேறு வகையான துன்பங்களை கொடுத்து நீங்கள் கடவுளை நினைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான். ஒருவர் தனக்கு துன்பம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கக்கூடிய சுபாவம் காலம் வருகிறது. எனவே ஈசனை நினைக்கக்கூடிய வணங்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. எனவே தான் சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வர சனி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த உயிரை உடலில் அதிக காலம் தங்க வைக்கக்கூடியவர் இந்த சனி. எனவே தான் சனியை ஆயுள்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. சனிக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் இதனால் தான் கிடைத்தது. 9 கிரகங்களிலேயே சனீஸ்வரன் என்ற அருமையான பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி மட்டும்தான். சனி ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் பயணிப்பார். சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் 2.25 நாட்கள் மட்டுமே பயணிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சலனங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. கர்மகாரகன் என்று போற்றப்படுபவர் சனி. அதாவது உங்களுடைய பாவபுண்ணியங்களை கணக்கிட்டு பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடியவர் சனி. நீங்கள் உடல் ரீதியாகவோ மனரீதியாக எந்த ஒரு தவறு செய்தாலும் அது சனியின் பார்வையிலும் அவருடைய கணக்கிலும் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்செயல் உண்டு என்பதை உங்களுக்கு உணரச் செய்யக்கூடியவர் சனி. நீங்கள் செய்த பாவபுண்ணியங்களுக்கு தகுந்த எதிர்பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான். அதாவது நீங்கள் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் சனிதான். உங்களுடைய உறவுகள் உலகம் நீங்கள் யார் என்பதை உணர வைப்பவர் சனிதான். இப்படிப்பட்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக பார்ப்போம். மேஷம் ராசி என்பது காலசக்கரத்தில் காலபுருஷதத்துவத்தில் முதன்மையான ராசியாகும். உங்களுடைய மேஷம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மங்களகாரகரான பூமாதேவியின் அருள் பெற்ற செவ்வாய் பகவான். மேஷம் ராசிக்குள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் அடங்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிவேகமாக விரைவாக செயல்படக்கூடியவர்கள். திடீர் கோபமுடையவர்கள். உங்களுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதிகார பதவிகளை பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் என்று இருக்கக்கூடியவர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கையில் எடுத்த காரியத்தை அதிவேகமாக முடித்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறக்கூடியவர்கள். உங்களுடைய அதிகார பலத்தினால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார். ஆகவே இந்த 2025 மார்ச் மாதம் முதல் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது. 2025 மார்ச் மாதம் முதல் சனி பகவானின் பிடியில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சனி பாதகாதிபதி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது. சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கும் வரையில் சனி கொடுப்பது போல யாராலும் கொடுக்க முடியாது. நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு புதிய வேலைகள் காத்து கொண்டிருக்கும். நிரந்தர வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை பெறும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நீண்ட காலங்களாக திருமணத்திற்கு வரன் தேடி அமையாமல் திருமண தடைகளை தோஷங்களை தாமதங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் வெகுகாலங்களாக குழந்தை இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணம் நடந்தேறும்.
வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். பெருமளவிலான லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வியாபாரம் அதிகரித்து லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு போகும். இவ்வாறான பலன்கள் அனைத்தும் சனிபகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திற்குள் இருக்கும் வரை உங்களுக்கு பிரம்மாண்டமாக அதிரடியாக நடந்தேறும். எனவே 2025 மார்ச் மாதம் வரை உங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குறைவு இருக்காது. நினைத்தது நிறைவேறும். செய்வதில் வெற்றிகள் கிடைக்கும். சனி லாபத்திலிருக்கும் வரை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சனி வந்தவுடன் மிகப்பெரிய அளவிலான தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார். ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் மட்டும்தான் அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் மட்டுமில்லாமல் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சனி ஜென்மத்திற்குள் வரும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் தோல்விகள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இழுபறி என அனைத்தும் இருக்கும். ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டம் வருவதற்கு 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு 2.5 வருட காலங்கள் உள்ளது. எனவே அப்போது உங்களுடைய தலையில் சனி அமர்ந்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களோ சிரமங்களோ இருக்காது. எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஐயோ ஏழரை சனி வந்துவிட்டது என்று பயப்பட வேண்டாம். ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது. 2025 மே மாதம் வரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பார். இந்த காலகட்டத்தில் குருபகவானும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுப்பார். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரரான குரு தனஸ்தானத்தில் இருக்கும் வரை பணப்புழக்கங்களுக்கு குறைவிருக்காது. குடும்ப விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் இருக்காது. உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். ஏனெனில் குருபகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தின் குறைகளை நிவர்த்தி செய்வார். நிறைகளை அள்ளி கொடுப்பார். ஆக இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருடகிரகங்கள் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. 2025 மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனிபகவானின் மாற்றம் வரையில் உங்களுக்கு சனிபகவானுடைய ஆதரவும் குருபகவானுடைய ஆதரவும் பலமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சென்று 2.5 வருடகாலங்கள் சிரசுசனியாக உங்களுடைய தலையில் சனிபகவான் அமர்ந்திருப்பார். சனி 12ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சிலருக்கு தொலைதூரம் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளுண்டு. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறி பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சொந்த ஊர் சொந்த மாநிலம் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தின் அதிபதியான சனி 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்லபல மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் லாபாதிபதியாக இருக்கிறார். லாபாதிபதி 12ஆம் இடத்திற்குள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய லாபத்தில் நஷ்டங்கள் இருக்கலாம். முதலீட்டில் நஷ்டங்கள் இருக்காது. எனவே முழுமையான சரிவு முழுமையான தோல்வி என்பது சனியால் உங்களுக்கு இருக்காது. சனிபகவான் சிரசுசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சலனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த மாட்டார். ஏனெனில் அவர் உங்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி. சனியால் சிறு சிறு சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய அளவிலான இழப்புகள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இவைகளெல்லாம் இருக்காது. கவலை வேண்டாம். எப்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி நுழைகிறாரோ அப்போதுதான் பல குழப்பங்கள் பல தடைகள் பல கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். எனவே சிரசுசனி என்பது உங்களுக்கு நல்லதையே செய்யும். சிரசுசனி காலகட்டத்தில் நல்லபல நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சனி 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டு வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெகு தூரத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் என்பது நித்திரை ஸ்தானம் சொத்துக்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். எனவே சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க தாமதம் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் தீரும். ஏனெனில் சனி ஒரு மந்தகிரகம் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உறவுமுறைகள் சீராக இருக்காது.
மேலும் ஏதேனும் வழக்குகளிருந்தால் அவை எழுதறியாக இருக்கும். எந்த விஷயத்திற்கும் உடனுக்குடன் தீர்வு கிடைக்காது. மேலும் 12ஆம் இடம் கால்பாதங்களை சொல்லக்கூடிய இடம். கால்பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் சிரசுசனியாக நுழைவதால் இவ்வளவுதான் பிரச்சனை. ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களோ சிக்கல்களோ இருக்காது. மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருந்தால் சனி பகவானால் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் வருவதால் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களான மாற்றங்கள் பெரிய இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானால் நல்லபல நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். ஏனெனில் சனி மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதி 12ஆம் இடத்திற்கு வந்த பிறகு அந்த இடத்தின் ஆதிபத்தியங்களை சற்று உங்களுக்கு கொடுப்பார். 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் மந்தமாகும். ஏனெனில் சனி மந்தகிரகம். எனவே ஒரு சில விஷயங்களில் மந்தநிலை தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானால் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்த பிறகும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கிறார். ஆக இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்லபல முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கும்.